hello friends. நான் உங்க ஜனனி பிரியா. நம்ம வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணியும் நாட்டுக்கோழி சாறு எடுத்து ஒரு சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கோம். அது எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி தனி vlog-ஆவும் நாட்டுக்கோழி கிரேவி வந்து தனி vlog-ஆவும் போறேன். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செக் பண்ணிட்டே இருக்கான். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வீடியோவும் ஒரே டைமில் போட்டால் லென்த்தியாக இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால தனித்தனியாக போடுறேன். ரெண்டு வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக மறந்துடாமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே, பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரப்போ நம்ம வந்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நிறைய ஊற்றிக்கிட்டால் பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் மராத்தி மொட்டு, இந்த மாதிரி பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது லைட்டாக ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதில் முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். முந்திரி நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, முந்திரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பிடிக்கும்னு, அதனால் முந்திரி வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நல்லாவே வதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த தடவை பிரியாணிக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு எங்கள் அம்மா கொஞ்சம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக வந்து முந்திரி ஆட் பண்ணி தான் அரைப்பாங்க எங்கள் அம்மா. இடையில வந்து நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன். இது ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ போல் பிரியாணிக்கு வந்து இது ரேஷியோவாக நாங்கள் எடுத்திருக்கோம். யூஸ்வலாக இந்த ரேஷியோ தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். ஸோ வந்து 2 பெரிய வெங்காயம், 1.5 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா பிரியாணிக்கு ரொம்ப தக்காளி போட்டோன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து தக்காளி வந்து கம்மியாக தான் போடணும். ஸோ நான் அந்த ரேஷியோ தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக வந்து முந்திரி, ஒரு 8 போல் முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து, அதாவது 1.5 தக்காளியில் ஒரு தக்காளி வந்து போட்டுட்டோம். 1/2 தக்காளி ப்ளஸ் இன்னொரு 1/2 வெங்காயம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போவும் புதினா, மல்லி போடுவோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கி வரணும். நல்லா வந்ததுக்கப்புறம் தேவையான மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். அது கூட வந்து ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்குன்னு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா அந்த பிரியாணி மசால் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் போடணும். ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், ஆயில் தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து நெய் போட்டேன். நெய் போட்டதுக்கப்புறம் தயிர் வந்து நம்ம யூஸ்வலாக தயிர் போடாமல் பிரியாணி கிடையாது. ஸோ வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி சிக்கன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி கூட வந்து சிக்கன் வேகிறது, நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். பிராய்லர்னால் சீக்கிரம் வெந்துடும், நாட்டுக்கோழி வேகாது. ஸோ வந்து அதை நான் தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணி அது கூட உப்பும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அப்புறமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் அதை வந்து நல்லா தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அதையும் சேர்த்து இது கூட நல்லா கிளறிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு மசாலா கூட ரைஸ் நல்லா சேர்ந்து வந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து இப்போ நம்ம தனியாக போட்டோன்னா அங்கங்கே தனித்தனியாக ஒயிட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. நான் வந்து 2 டம்ளர் போல் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் தண்ணி வந்து 5 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு திரும்ப உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மிச்சமாக வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி இலை, புதினா இலை எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அப்புறம் லெமன் வந்து லாஸ்ட்டாக வந்து லெமன் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து லெமன் ரொம்ப கம்மியாக தான் போடுவோம். லெமன் ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் இருக்கிறது அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் போட்டுக்கோங்க, இல்லைனா தயிர் போட்டதே போதும். எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மல்லி எல்லாம் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
2 விசில் போல் வந்துருச்சு. இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த நெய்லாம் கொஞ்சம் ஊற்றி அப்படியே கிளறி பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.